கோல்டு, நிஃப்டி 50 அண்ட் தென் சென்செக்ஸ் இதோட ரிட்டர்ன் வந்து 2015ல இருந்து 2025 வரைக்கும் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கல்ல மின்ட்ல. ஸோ அது என்ன இதெல்லாம் பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டா அவங்க கோல்டோட ரிட்டர்ன் வந்து 200% வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த எம்சிஎக்ஸ் அந்த ஒரு கான்டெக்ட்ல இருந்து சொல்ல வருது. ஸோ அதுல இருந்து பார்க்கும்போது 200% வந்து கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 வந்து 120%, அண்ட் தென் சென்செக்ஸ் வந்து 110% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி கோல்டு தான் வந்து அப்பர் ரேலியில வந்து இருக்கு. இங்க இயர் வைஸா பார்க்கும்போது கோல்டு வந்து இந்த 2020ல மட்டும் 27% வந்து ஏறி இருக்காங்க. அதாவது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 விட. ஏன்னா அந்த டைம்ல வந்து கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சு, கோல்டு வந்து பீக் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து கோல்டு வந்து ஏற ஆரம்பிச்சு. 2025ல 30% வந்து ஏறி இருக்கு. 2019 அண்ட் தென் 24 இதுல வந்து 20% ஏறி இருக்கு கோல்டுன்றது. ஈக்விட்டிஸ் வந்து எப்போ வந்து பீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2015, 18ல மட்டும் தான். மீதி எல்லா டைம்ல கோல்டு வந்து பீட் பண்ணி போயிருக்கு இந்த நிஃப்டி சென்செக்ஸ் விட. ஏன் கோல்டு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சிம்பிளான கான்செப்ட் தான், குளோபல் அன்சர்டனிட்டி. ஸோ எப்பெல்லாம் வந்து இங்க மக்கள் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்காங்களோ அப்பெல்லாம் வந்து கோல்ட் பிரைசஸ் வந்து ஏறும். இங்க வந்து பார்க்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா, அண்ட் தென் டாலர் வாலட்டிலிட்டியும் வந்து அதிகமா இருக்கு, அண்ட் தென் இப்போ போர் சூழலும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே ரீசனா அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் சென்ட்ரல் பேங்க்ஸும் நிறைய கோல்டு வந்து வாங்குறாங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ்னா நம்ம ஊர்ல இருக்க ஐபிஐ வந்து கோல்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி உலகத்துல இருக்க நிறைய கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இடிஎஃப்ஸாவும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த கோல்டு ரேலி கண்டினியூ ஆகும்னா ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த தீபாவளிக்குள்ளேயே இன்னொரு ஒரு 5000 வந்து 10 கிராமுக்கு ஏறலாம் அப்படின்னா பர் கிராமுக்கு வந்து 500 வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அனலிஸ்ட் எல்லாரும். கோல்டோட ரேட் ஏறும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா இந்த தீபாவளிக்குள்ள 500 ஏறுமா அப்படின்றது தான் டவுட்டே தவிர, பட் 500 கண்டிப்பா ஏறிடும். ஸோ இந்த ஒரு கோல்டு ரேலி எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்ச் பண்ண முடியாததுனால சில்வருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம் அப்படின்னா பிளாட்டினம் போகலாம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு இப்போ ஒரு ஆர்டிகல் வந்து டாடா மியூச்சுவல் ஃபண்ட் இருந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது சில்வர் வந்து இந்த கோல்டை பீட் பண்ணுமா 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள அவுட் பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுல வந்து அவங்க சொல்ல வர்றது சில்வர் வந்து பீட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இங்க சில்வரோட டிமாண்ட் வந்து இங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதாவது அதை வச்சு தான் டிசைட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியில வந்து நீட் இருந்துச்சு அப்படின்னா சில்வரோட பிரைசஸ் வந்து ஏறும். இண்டஸ்ட்ரியல் நீட் இல்லை அப்படின்னா சில்வரோட பிரைசஸ் வந்து இறங்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான் 60% வந்து இங்க சில்வருக்கு வந்து இருக்கிறது. மீதி இருக்க 40% தான் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் வந்து பாக்குறாங்க எல்லாரும். ஸோ இங்க நீங்க சோலார் பேனல்ஸ் எடுத்தாலும் சரி, நிறைய எனர்ஜி அண்ட் தென் ரினியூவபிள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து யூஸ் பண்றது இந்த சில்வர் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல சிப்ஸ்லயும் வந்து அதிகமா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை பொறுத்து தான் வந்து இங்க பிரைஸ் வந்து டெஃபினேட் ஆகும். ஸோ கோல்டு வந்து அந்த அளவுக்கான இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் வந்து யூஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸாக தான் வந்து கன்சிடரேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால கோல்டோட ஸ்டெபிலிட்டி வந்து சில்வரோட சூப்பரா இருக்கும். ஆனா சில்வர் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்காதுன்னு சொல்றாங்க. பட் சில்வர் வந்து 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள கோல்டு அவுட் பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஓவராலா நீங்க கோல்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பேலன்ஸ் அப்ரோச் வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நீங்க சில்வர் இடிஎஃப்ல பண்றதுக்கு கோல்டு இடிஎஃப்ல பண்ணிடலாம். ஏன்னா சில்வர்ன்றது ஹை வாலட்டிலைசேஷனா இருக்கும் கோல்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க லாங் டேர்ம்ல கூட வச்சிருக்கிறது அப்படின்னா கூட கோல்டு வந்து ஆப்வியஸ்லி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். சில்வர் வந்து அதை ட்ராக் பண்ணி பின்னாடியே வர ட்ரை பண்ணாலும் சில்வர் வந்து பீட் பண்ணி போறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் லெஸ் தான். பட் ஒருவேளை அதை பீட் பண்ணிட்டு போனா கூட உங்களுக்கு கோல்டோட ரிட்டர்ன் அது கூடவே காம்படிஷன்ல தான் இருக்கும். ரொம்ப வந்து டவுன்ல வந்து இருக்காது. ஸோ அதனால கோல்டுன்றது பெட்டரா இருக்கும் சில்வரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ செபி வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு புது நியூஸ் தான். ஸோ இந்த செபி ப்ரொபோசல் என்ன அப்படின்னா இந்த கோல்டு இடிஎஃப் சுற்றி தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கோல்டு இடிஎஃப்ல ட்ராக்கிங் எரர்லாம் நம்ம சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த ட்ராக்கிங் எரர்லாம் இதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃப்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து லெஸ் ஆக போகுது. அப்படிதான் இந்த நியூஸ் வந்து இருக்கு. ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னா இந்த செபி வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க குளோபல் லெவல்ல. அது வந்து இந்த லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷனோட இந்த ஒரு மெட்ரிக்ஸை நாங்க ட்ராக் பண்ணாம இந்தியன் மார்க்கெட் வந்து ட்ராக் பண்ண போறோம் இதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா நம்மளோட கோல்டு இடிஎஃப் எல்லாமே இந்த மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே டிட்டர்மின் ஆகுறது இந்த லண்டன் பூலியன் மார்க்கெட் அசோசியேஷன் தான். நம்ம வந்து எல்பிஎம் வச்சுக்கலாம் இல்ல லண்டன் வச்சுக்கலாம். ஸோ இந்த லண்டன் மார்க்கெட் தான் வந்து ட்ராக் பண்ணோம். அதாவது இப்போ நியூயார்க்ல வந்து இன்னைக்கு கோல்டு ரேட் விழுது அப்படின்னா அப்படியே அது வந்து ட்ராக் பண்ணி நம்மளோட இடிஎஃப்ல வந்து இம்பாக்ட் ஆகும், என்ஏவில வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா ஸோ இதுல வந்து நிறைய ட்ராக்கிங் எரர் வந்து வருது. அதாவது அவங்க வந்து சொல்ல வருது கோல்டு பிரைஸ் ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நிறைய பிரைஸ் வேரியேஷன் வந்து இருக்கு. ஸோ அதை நாங்க கரெக்ட் பண்ணணும். அதனால இந்தியன் கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மாத்திக்கங்க. ஐபிஜேஎம் சொல்லிட்டு ஒன்னு இருக்காங்க, இல்ல அப்படின்னா எம்சிஎக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து இந்த பெஞ்ச் மார்க் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பிரச்சனையும் இருக்கு அண்ட் தென் பாசிட்டிவும் வந்து இருக்கு. அது என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஒருவேளை இது நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட கோல்ட் பிரைசஸ் வந்து இந்த ட்ராக்கிங் எல்லாம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதான் இங்க இருக்க நியூஸா இருக்கு. ஸோ இப்போ வந்து செபி வந்து இந்த எல்பிஎம்ஏ மாத்துறாங்க, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா இது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் தென் இல்ல நமக்கு எப்படி பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது நம்மளோட இந்த கோல்ட் டிடிஎஃப்ல இந்த ட்ராக்கிங் எரர் இருக்கும், அது வந்து ஃபுல்லா போயிடும். இந்த ட்ராக்கிங் எரருக்கான மெட்ரிக்ஸ் என்னென்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அந்த ட்ராக்கிங் எரர் போயிடுது மட்டும் இப்போ வச்சுக்கோங்க. பட் இங்க இன்னொரு பிரச்சனையே இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நைட் வந்து இப்போ அமெரிக்கால நீங்க கோல்டு பிரைஸ் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா, நாளைக்கு நீங்க வந்து கோல்டு வாங்கும்போது உங்களோட ஆர்டர் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். ஸோ சொன்னா புரியாது. இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நேத்து நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தக்காளி வந்து நீங்க ஒரு 100 கிலோக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க நேத்து. அப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு போவீங்க. ஆனா அந்த அமௌண்ட்டுக்கு காலையில வந்து பார்த்தா உங்களுக்கு 80 கிலோ தக்காளி தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து தக்காளி பிரைஸ் ஏறிச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட் பிரைஸ் அதுக்கான அந்த ஒரு தக்காளி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சேம் வந்து இங்க கோல்டோட பிரைஸ் நீங்க இன்னைக்கு நைட் வந்து ஒன்னு வாங்கி வச்சுட்டு போயிருப்பீங்க இந்தியன் மார்க்கெட் ஸ்டாண்ட். பட் ஒருவேளை லண்டன்ல இருந்து விழுந்துருச்சு, வேர்ல்ட் லெவல்ல வந்து விழுந்துருச்சு அப்படின்னா கோல்டு, ஸோ உலகமே வந்து அன்னைக்கு நைட் கோல்டுல வந்து விழும்போது நம்மளோட இந்தியன் மார்க்கெட் மட்டும் அப்ப நம்ம தூங்கிட்டு இருப்போம். மார்க்கெட் மார்னிங் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே நம்ம பார்க்கும்போது நேற்று நம்ம ஒரு கோல்டு டிடிஎஃப் வந்து ஆர்டர் போட்டு வச்சிருப்போம், அது வந்து பிளேஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா கோல்ட் பிரைஸ் விழுந்த ஒரு காரணத்தினால இல்ல ஏறின ஒரு காரணத்தினால. ஸோ இது எல்லாமே இங்க ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு. ஸோ இதுவும் பிரச்சனை, ஆனா இங்க வந்து பிளஸும் வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை நீங்க 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க கோல்டு டிடிஎஃப்ல அப்படின்னா, இல்ல பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஒரு 2 சேஞ்சாலுமே உங்களோட நெட் அசெட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். பட் சேம் கோல்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10,000 வாங்குறீங்க அப்படின்னா 11,500 ரூபா வந்து இங்க இருக்கு, அதாவது எல்பிஎம்ல இருக்கு அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து அந்த மார்க்கெட்ல நம்ம வாங்கும்போது 12,000 ரூபா வந்து இருக்கும். பட் ஒருவேளை கோல்டோட பிரைஸ் வந்து விழுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ இங்கேயும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் எல்லாம் எதுக்கு கிரியேட் ஆகுது, எதனால இந்தியன் மார்க்கெட் வந்து மாத்துறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரன்சி கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த கோல்டு டிடிஎஃப் வந்து ட்ராக் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்டில இருந்து நம்மள ஐஎன்ஆருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதாவது வந்து மாத்துவாங்க. ஸோ யூஎஸ்டில இருந்து ஐஎன்ஆருக்கு வந்து டிரான்சிஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோல்டோட பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிரான்சிஷன் எரர் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அண்ட் தென் அங்க கோல்டு வந்து கால்குலேட் பண்றது வந்து அவுன்ஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பர் ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து கிராம்ல வந்து கால்குலேட் பண்ணுவோம். அங்க பர் ரவுண்ட்ஸ் இருக்கிறத நம்ம கிராம்ல கனெக்ட் பண்ணும்போது அங்க வந்து இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இங்க பர் ரவுண்ட்ஸ் வந்து கிராமுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது ஸோ இங்க இந்த கிராம் கணக்கையும் நம்ம வந்து பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி இங்க யூஎஸ்டி டு ஐஎன்ஆரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ரெண்டுமே ட்ராக்கிங் எரருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் இம்போர்ட் டியூட்டியும் ஜிஎஸ்டியுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம வந்து இங்க கோல்டு டிடிஎஃப் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டியோ இல்ல இம்போர்ட் டியூட்டியோ வந்து பே பண்ண மாட்டோம். பட் இங்க வந்து இங்க கோல்டு கம்பெனி, இந்த ஏஎம்சிஸ் கம்பெனி எல்லாமே வந்து கோல்டை வந்து பிசிக்கலா வாங்குவாங்க. அது வந்து பூலியனா இருக்கலாம், இல்ல கான்ட்ராக்ட்ஸா இருக்கலாம், பிசிக்கல் கோல்டா இருக்கலாம், அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வாங்கும் போது இந்த 12.5% வந்து இம்போர்ட் டியூட்டியும் இருக்கு, அண்ட் தென் 3% ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ 15.5% வந்து இது எல்லாத்தையும் கொடுத்து தான் வாங்குவாங்க. பட் அவங்க நமக்கு அங்க கால்குலேட் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து 15.5% போடுவாங்க, ஒரு சில ஏஎம்சிஸ். ஒரு சில ஏஎம்சிஸ் வந்து 14% போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஎம்சிஸ் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க எவ்வளவு அமௌண்ட் போடுறாங்கன்றது தெரியாது. இது வந்து இடனா இருக்கும். ஸோ அது வந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஒருவேளை இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாத்தினாங்கன்னா. அண்ட் தென் நீங்க டொமஸ்டிக் லெவல்ல இங்க ஏஎம்சிஸ் வந்து கோல்ட வாங்கும்போது ஒன்று டிஸ்கவுண்ட்ல வாங்குவாங்க, இல்ல பிரீமியம்ல வாங்குவாங்க. இது ஒரு இன்னொரு பிரச்சனை. அதாவது இப்போ கோல்ட் பிரைஸ் வந்து இப்போ 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி 9,500 வாங்குவாங்க, ஒரு வாட்டி வந்து 10,500 வாங்குவாங்க. பட் இது வந்து அவங்க கரெக்டா கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க டெய்லி வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க, ஒருத்தவங்க வீக்லி அப்டேட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க மந்த்லி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஏஎம்சிஸ் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணும்போது ஸோ இந்த அப்டேட் வந்து பண்ணும்போது நம்ம என்ஐவியில் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது எப்படி அவங்க வந்து ப்ரீமியம்ல வாங்கினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ஐவி வந்து அதிகமாகும், இல்ல நான் அவங்க டிஸ்கவுண்ட் வாங்கினா என்ஐவி வந்து கம்மியாகும். இது வந்து ட்ராக்கிங் எரருக்கு இது ஒரு வழியா வந்து இருக்கு. அடுத்து வந்து டைம் லேகா வந்து இருக்கு. ஸோ டைம் லேக்னா இங்க வந்து கோல்டோட பிரைஸ் 2 வாட்டி வந்து டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க இந்தியால. காலையில ஏஎம்ல ஒரு வாட்டியும் பிஎம்ல ஒரு வாட்டியும் வந்து டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஏஎம்சிஸ் வந்து இங்க ஏஎம் எடுத்துப்பாங்க, ஒரு சில ஏஎம்சிஸ் வந்து பிஎம் எடுத்துப்பாங்க, ஒரு சில ஏஎம்சிஸ் வந்து இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே இங்க ஒரு இப்ப நம்ம 5 டிஸ்கஸ் பண்ணோம். இதுதான் மெயினான ட்ராக்கிங் எரருக்கு வழிவகுக்கிற விஷயமா இருக்கு. இது எல்லாமே கட் பண்றதுக்காக தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல மாத்த சொல்றாங்க. செபி வந்து ப்ரொபோசல் அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா கோல்டு டிடிஎஃப் இந்த ட்ராக்கிங் எரர்லாம் அதுக்கப்புறம் வராது, கொஞ்சம் வந்து சூப்பராகவே இருக்கும். ஒருவேளை அக்செப்ட் ஆகல அப்படின்னா ட்ராக்கிங் எரர் வந்து கண்டினியூ ஆகும். பட் ஆனா இதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ ஓவரால் இதுதான் நியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல நிறைய நியூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நிறைய கம்பெனிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ போக போக வந்து பார்க்கலாம். இந்த கோல்டோட ட்ராக்கிங் எரரை பத்தி தனியா வீடியோ வருமா எப்படின்னு தெரியல, எப்படி கட் பண்ணுவோன்னு தெரியல. ஒரு தனியாக வீடியோ வந்துச்சுன்னா இது மட்டும் தனியாக இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆகும். காலையில வீடியோல வெறும் மார்க்கெட் நியூஸ் மட்டும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் உங்களோட கமெண்ட் செக்ஷனையும் வந்து நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியான பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ வீடியோஸ் வந்து கண்டினியூஸா பாருங்க. தென் உங்க கமெண்ட் செக்ஷனை நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக ஒரு நோட்டிபிகேஷன் தான் சொல்றேன். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்று ஒன்றா வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம்.